there to see what's going on. What basis if they deny the LOP permission to go? It's the issue of law and order. But am I going to disturb law and order? But I'm going to go with the police quietly and come back. I'm going alone. अकेला. यहाँ पे मतलब रोकने को बोला है. हम पूछ रहे हैं कि भाई परमिशन तो दिखाओ, ऑर्डर दिखाओ, कैसे कर रहे हो, किस बेसिस पे कर रहे हो. संभल जाने की कोशिश कर रहे हैं, पुलिस मना कर रही है, अलाउ नहीं कर रही है. एज एलओपी मेरा अधिकार बनता है कि मैं जा सकता हूँ, मगर तब भी वो मुझे रोक रहे हैं. जो एलओपी के अधिकार हैं उसके खिलाफ है. संभल में हिंसा हुई है और लोग मारे गए हैं और हम अपनी आंखों से वहां जाकर समझना चाहते थे कि हुआ क्या, मगर पुलिस ने हमें परमिशन नहीं दी. मैंने पुलिस वालों से ये भी कहा मैं अकेला जाऊंगा, मगर वो भी उन्होंने स्वीकार नहीं किया. களத்துல தனி ஆளா கர்ஜித்த ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்காக கூடியிருந்த மக்கள் அனுமதி மறுத்த போலீசார்கிட்ட நேருக்கு நேர் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு ராகுல் காந்தி. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடத்துக்கு பார்வையிடுறதுக்கு போன ராகுல் காந்தி அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்துல துப்பாக்கி சூட்டால 4 இஸ்லாமியர்கள் உயிரிழந்ததா கூறப்பட்டிருந்தது. மசூதி கணக்கெடுப்பு தொடர்பா போராட்டத்துல சிலர் ஈடுபட்டு இருந்த நிலையில அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா கூறப்பட்டுச்சு. போலீசார் தான் துப்பாக்கி சூடு நடத்தினதா சொல்லப்பட்ட நிலையில போலீசார் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல உடற்கூறு ஆய்வினுடைய முடிவுகளும் போலீசாருக்கு சாதகமா தான் இருந்திருக்கு. போலீசாருடைய துப்பாக்கியினுடைய குண்டு அளவு இங்க கிடையாது, போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தல அப்படின்றது உடற்கூறு ஆய்வு முடிவுல வெளியானதா கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இங்க பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சம்பல் பகுதிக்கு போயிருந்திருக்காரு. அப்போ பொதுமக்கள் அங்க கூட்டம் கூட்டமா போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த நிலையில போலீசார் ராகுல் காந்தி அவர்களை அங்க போறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ராகுல் காந்தி அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. போலீசார் இப்படி இவரை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.